என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி. அது என்னன்னா திடீர்னு எதுக்கு பூர்ணி இந்த மாதிரி நல்லவளாக மாறணும்? அததாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. உங்கள் அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னு அவ்வளோ கோவப்பட்டா உடனே எப்படி இப்படி மாற முடியும்? அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. எப்படியோ லக்ஷ்மி நம்பாமல் இருந்தால் சரிதான். அவெல்லாம் நகையை கொண்டு வந்து கொடுக்க மாட்டாமா, சும்மா ஏதாவது பேச்சுக்கு சொல்லுவா. சரி நீயும் போய் பாருடி, அவள் தான் வந்திருக்காளா என்ன ஏதுன்னு. இல்லை வேண்டாம்மா, அத்தை தான் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அவள் போய் இம்பிட்டு நேரம் ஆச்சே, என்ன ஏதுன்னு பாரு போ. சரிம்மா. யாரு? மேடம் பூர்ணி நீயா? ஆமாம் மேடம். நீங்கள் எந்த ஆர்டரும் போடலை. நேற்று வந்தது என்னோட வேலையாக வந்தேன். ஆனால் இப்போ வந்திருக்கிறது உங்களுக்கு சேர வேண்டிய நகையை தான் திருப்பி கொடுக்கலான்னு வந்திருக்கேன். நகையவா? ஆமாம் மேடம். நேற்று நான் சொன்னேன்ல, நீங்கள் எனக்காக கொடுத்த 1 கோடி நகையை நான் இப்போ உங்ககிட்ட திருப்பி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஹாப்பி தானே? இப்போவாச்சும் என்னை நம்புறீங்களா? இந்தாங்க மேடம், நீங்கள் போட்டது. நீங்களாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு அதோட அருமை புரியல. ஆனால் இப்போ என்கிட்ட காசு நிறையா இருக்கு. எல்லாம் நீங்கள் கொடுத்தது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் காசு இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கு. எல்லாமே இது ஒரு நாள் தானே பிரச்சனை. காசு இருந்தால் நிம்மதி இருக்காதுங்கிறது எங்கள் விஷயத்தில் உண்மை ஆயிடுச்சு. பாசம்தான் முக்கியங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆனாலும் சரி, அடுத்தவங்க காசுக்கு இனிமே நான் ஆசைப்படவே மாட்டேன். எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு மேடம். அந்த நம்பிக்கையை கொடுத்தது நீங்க மட்டும்தான். உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். எனக்கு நீங்க எல்லாம் பண்ணியிருக்கீங்க அத்தை. சாரி, உங்களை நான் அத்தைன்னு கூப்பிட்டதுக்கு. எனக்கு உங்க மேலேயும் உங்க குடும்பத்து மேலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ஒண்ணு, எங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்களேன்ற வருத்தம் மட்டும்தான். அது அவருக்கு தேவைதான். நான் அவர் பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. உங்களையும் இத்தனை வருஷமா ஏமாத்திருக்காரு. அதெல்லாம் சத்தியமா எங்களுக்கு தெரியவே தெரியாது அத்தை. தெரிஞ்சிருந்தா நானே வந்து உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். எங்க அப்பா பண்ண தப்புக்காக நான் வேணா உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன் அத்தை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ எந்திரி பூர்ணி. உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய மனசு அத்தை. அதை புரிஞ்சுக்காம நாங்க தான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டோம். எல்லாரும் சொல்லுவாங்க, இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, இழந்ததுக்கு அப்புறம் தான் அதோட அருமையே புரியும்னு. இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் புரியும் அத்தை. எப்பவும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க, முரளி மாமா, மாமா எல்லாரும் தான். முரளி மாமா அவர் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் அத்தை. பாவம் என்னாலதான் அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாரு. என்னமேட்டு அவர் வாழ்க்கையில நான் வரவே மாட்டேன் அத்தை. என் லைஃபை எப்படி வாழணும்னு எனக்கு நீங்க தான் கத்து கொடுத்துருக்கீங்க. இனிமே நல்ல முறையில எப்படி வாழ்றதுங்கிறத நான் பார்க்க போறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. சாரி, நீங்க என்னை ஏத்துக்கவே இல்லை. நான் தான் உங்களை அத்தைன்னு கூப்பிட்டுட்டேன். மன்னிச்சிருங்க மேடம். இது ஒரு எமோஷனல்ல வந்துருச்சு, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நான் வரேன் மேடம். இங்க பாரு, உங்க அப்பா பண்ணது பெரிய தப்பு இல்லைன்னு நான் சொல்லல. என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு அண்ணன். ஒருத்தர் மனசு திருந்தி மன்னிப்பு கேட்டார்னா மன்னிக்கிறது தான் மனசு தன்மை. அதை தான் நானும் பண்ண போறேன். நீ வீட்டுக்குள்ளாரவா? இல்ல பரவாயில்ல மேடம், நீ வீட்டுக்குள்ளாரவா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இல்ல வேணாம் மேடம், அப்படியே கிளம்புறேன். முதல்ல மேடம்னு கூப்பிடுறத நிறுத்து. அழாத பூர்ணி. சரிங்க. கண்ணத்தோட இந்த அளவுக்கு நீங்க என்ன மன்னிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சரி வீட்டுக்குள்ளாரவா? இல்ல வேண்டாம், மாமா எல்லாம் என்னை தப்பா தான் நினைப்பாவ. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நான் சொல்லிக்கிறேன், நீ வீட்டுக்கு வா. இல்ல நான் வரல. நான் சொல்றேன், நீ கேட்கவே மாட்டியா? நீ வா. சரிங்க. நீ சேர் எடுத்து போட்டு உட்காரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் சொல்றத கேளுமா. எடுத்து போட்டு உட்காரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க. எப்படி நடிச்சு ஏமாத்தினேன் பாவம் அத்தை. நான் 2 வாட்டி கண்ணீரை விடவும் ரொம்ப நம்பிட்டாங்க. எப்படியோ வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. இன்னமே தானே இருக்கு ஆட்டம். என்னடி இப்படி தலை தலைக்க ஓடி வர? அம்மா, உனக்கு விஷயம் தெரியுமா?
என்னன்னு சொன்னாதானே தெரியும். வந்தது வேற யாரும் இல்லம்மா, இந்த பூர்ணிதாம்மா. என்னடி சொல்ற? ஆமாம்மா, அப்பதான் நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டா போல. அச்சச்சோ, லக்ஷ்மியும் நம்பிட்டாலோ? அப்படிதாம்மா தெரியுது. நம்பிதாம்மா வீட்டுக்குள்ளார கூப்பிட்டுருக்காங்க. என்ன, வீட்டுக்குள்ளாரே வந்துட்டாளா? ஆமாம்மா, எட்டி பாக்குறேன். அத்தை தான் உட்காரு, உனக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. கையில பெரிய கட்டப்பை வச்சிருந்தாங்கம்மா. ஒருவேளை நகையை கொண்டு வந்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. நகையை கொண்டு வந்து கொடுத்தான்றதுக்காக அத்தை எப்படிம்மா அவளை நம்புறாங்க? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்ச லக்ஷ்மியோட மனசு இலகுன மனசு. அதை வச்சுதான் இவ வீட்டுக்குள்ளார வர நினைக்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்காக கொட்டுற பாம்பு கொண்டு வந்து வீட்டுல விடுவாங்களா? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இவ என்ன நோக்கத்தோட உள்ளார வந்திருக்கானு தெரியல, லக்ஷ்மி என்ன நோக்கத்தோட உள்ளார கூப்பிட்டானு தெரியல. கண்டிப்பா பெரிய பூகம்பமே வெடிக்க போதுமா. திரும்பி இவளை நம்புறது நம்மளே முதல்ல வாயில தலையை விடுற மாதிரி. நம்மளுக்கு புரியுது, ஆனா அவங்க அப்பே அந்த மாதிரி ஆளு. இவன் மட்டும் ஒழுங்கா இருப்பான்னு என்ன நிச்சயம்? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எதா இருந்தாலும் லக்ஷ்மி பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். இப்பன்னு பார்த்து மாமாவும் இல்லை, முரளியும் இல்லை, இவரும் இல்லை. ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாம உள்ளார வந்திருக்கா. கடத்தண்டி, என்னைக்காவது ஒரு நாள் கொட்டு வெளியில வரதானே செய்யும். அப்ப பாத்துக்கலாம், விடு. சரிம்மா, இப்போதைக்கு அங்க என்ன நடக்குதுன்னு போய் பாரு போ. இதுல உன் வாழ்க்கையும் அடங்கியிருக்கடி. உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணி தான் இப்ப அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு. கிட்ட நீயும் மூஞ்சி கொடுக்காம பேசாம இருக்காத. எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அதை பார்த்து நீயும் அதே மாதிரி பண்ணு. சரிம்மா. என்ன மேடம், போட்டிக்கு தயாரா இருக்கீங்கல்ல? நான் எப்பவுமே தயார் தான். ஆமா, வீட்ல எல்லாரும் இருக்காங்கல்ல? ஆமால, அதை யோசிக்காம விட்டுட்டேன். இரு, எங்க அம்மாவுக்கு கால் பண்றேன். ஏங்க, வீட்டு வாசப்படியில இருந்துகிட்டே அம்மா கால் பண்ணுவாங்களா? நீ கேக்குற கேள்வி புரியுது. இப்ப நான் வீட்டுக்குள்ளார போயிட்டேன்னு வையே, அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டுருவாங்க. அப்புறம் எங்க அப்பா முன்னாடி நீ என்னை வாடா போடான்னு பேச முடியாது பாரு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் அம்மா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறேன். அடுத்தது அப்பா, அடுத்தது அண்ணா. எல்லாம் கரெக்ட் தானே? பெரிய பிரில்லியன்ட் தான் போங்க. ஆனாலும் இந்த பெட்ல நான் தான் ஜெயிப்பேன். உங்களை என் காலை பிடிக்க வைக்கல. என் பேர் கீதா கிடையாது. பாப்போம் பாப்போம், காலை பிடிக்கிறியா இல்ல என்னோட கண்ணத்தை பிடிக்கிறியான்னு. அதையும் ஒரு கை பாத்துருவோம். சரி, கால் பண்ணுங்க முதல்ல உங்க அம்மாவுக்கு. இதோ கால் பண்றேன். ரிங் போகுது. ஹலோ மா, வீட்ல தானே இருக்க? என்னடா, என்ன விஷயம்? மா, வீட்ல இருக்கீங்களா இல்லையா? வீட்ல தான்டா இருக்கேன். வீட்டை விட்டு எங்க போறேன்? ஆமா, எதுக்கு கேக்குற? எல்லாம் காரணமா தான். நான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்கேன். என்னது, வீட்டுக்கு வரியா? ஏமா, நான் தான் கீதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்ல சாயங்காலம். அதான் அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏமா, இங்கேயும் கிளம்புற வேலை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரிம்மா, வீட்டுல தானே இருக்கீங்க, நான் அந்த வந்துட்டேன். சரிடா. வீட்டுக்கு வந்துட்டானா அப்புறம் பூர்ணி உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு கண்டிப்பா கோவப்படுவானே. என்னங்க சார்? எங்க அம்மா வீட்டுல தான் இருக்காங்களாம். சரி சரி, உங்க அப்பாவுக்கு? நெக்ஸ்ட் எங்க அப்பா தான். ஹலோ அப்பா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. வீட்டுக்கே வந்துட்டீங்களா? வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ வீட்டுக்கு வந்திருக்கா, அதான் வீட்டுல இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கால் பண்ணேன். பரவாயில்லப்பா, கரெக்டா பஞ்சுவாலிட்டியா வந்துட்டீங்க. ஆமா, அதனால தானே இவ்வளவு சுத்த சேர்க்க முடிஞ்சது. ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி வாமா, வந்ததுல இருந்து வெளியில நிக்க வச்சிருக்கான அந்த பையன். ஆமா அங்கிள். சரியான ஆளுமே. அடிப்பாவி. வாமா, உள்ளார போலாம். வாங்க அங்கிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். என்னடா திடீர்னு வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு, அதனால நான் டிவியே பார்த்துட்டு இருந்துட்டேன். இது இப்போதான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது. என்னால் இவ்வளோதான் ரெடி பண்ண முடிஞ்சது. நம்ம விஜய் ஜெயிக்க போறாருங்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக டிவியே பார்த்துட்டு இருந்துட்டேன். அதனால கோச்சிக்காதீங்க. என்னடா இவ கொஞ்சமாக போட்டிருக்காளேன்னு நினைக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு பெரிய வீடியோவாக போடுறேன். அப்புறம் நம்ம விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வீடியோ எடுக்க வந்துட்டேன். திரும்பியும் போய் பார்க்க போவேன். எனக்கு வீடியோ எடுக்கிற மூடே இல்லை. யாரு ஜெயிப்பாங்கன்றது தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீங்களும் அப்படிதான் இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வீடியோ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பத்தின என்ன கருத்தா இருந்தாலும் சரி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. டிவிக்கே வின் பண்ணிடுச்சு. நான் போய் டிவியை பார்க்க போறேன். பாய்.